உலகமெங்கிலுமான ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். தொடர்ந்து அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்கள் நம்முடைய ரோஜா தமிழ் டிவியில தொடர்ந்து கணிப்புகளை வழங்கி வருகிறார்கள். இன்றைக்கு என்ன மாதிரியான கணிப்புகளை நமக்கு வழங்க இருக்கிறார்கள் என்பதை பற்றி கேட்போம் வாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும் கோடான கோடி ரசிகர்களுக்கும் அகஸ்தியர் என்ன சொல்றாரு சார்? கடந்த பல பதிவுகளில் நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்குன்னு நம்முடைய விவேஷே சொல்லிட்டு இருக்காங்க. உதாரணமா அமெரிக்காவில் ஒரு முக்கிய இடத்துல குண்டு வெடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதே போல 2 இடங்களில் கடந்த வாரம் குண்டு வெடிச்சு பலர் உயிர் இழந்திருக்காங்க சார். ட்ரம்புக்கு பதவி ஏற்கும் நேரத்துல பிரச்சனை வரும்னு சொன்னீங்க. அவர் இப்பதான் பதவி ஏற்க போறாரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவருடைய ஹோட்டல்லே குண்டு வெடிச்சிருச்சு. இது நீங்க சொன்ன ப்ரெடிக்ஷன்ல ரொம்ப மிராக்கலான விஷயம் சார். அதுபோல 2 விமானங்கள் தரை இறங்கும் போது பிரச்சனை ஆகும்னு சொல்லியிருந்தீங்க. அதுபோல 2 நாடுகள்ல 2 விமானங்கள் தரை இறங்கும் பொழுது பிரச்சனை ஆயிடுச்சு. அதையும் நாம கண்கூடா பார்த்தோம். தொடர்ந்து நம்முடைய பல மாதங்களுக்கு முன்பு தொடர்ந்து சொல்லிட்டு வந்தீங்க, புதுவிதமான வைரஸ் வரும், அந்த வைரஸ் மக்களை மிரட்டும் அப்படின்னு சொன்னீங்க. அதே போல சைனாவில் ஒரு புதுவிதமான வைரஸ் வந்திருக்கிறதாக தகவல்கள் தெரிவிக்குது. இது எந்த அளவுக்கு நம்ம இந்தியாவை பாதிக்கும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் சொல்லணும். அதே போல் இந்தியாவிலையும் ஒரு விதமான பாக்டீரியாக்கள் இருக்கு. அந்த பாக்டீரியாக்கள் இப்போ நம்மளுடைய மாநிலங்களை மிரட்டி கொண்டிருக்குது சார். இப்படி பல விஷயங்கள் நீங்கள் சொன்னது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு சார். அதே போல் இந்தியாவில் அரசியல் பிரச்சனைகள் நீங்கள் சொன்னது போல நாளுக்கு நாள் பூதாகரமாகிட்டே இருக்குது. தமிழ்நாட்டிலையும் மிகப்பெரிய அரசியல் கலைபாரங்கள் நடந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் எப்படி போய் முடியும் அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி இந்த புதுவிதமான நோய்களால இலங்கை, மலேசியா போன்ற நாடுகள் பாதிக்கப்படுமா, இந்தியா போன்ற நாடுகள் பாதிக்கப்படுமா, இதனால் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் இன்றைய கணிப்புல நம்முடைய வியூவர்ஸ்க்கு வழங்குங்க சார். để biển thế đề bà để biển thế đà để biển thế đà để biển thế đà để để biển thế để cừng thế đà để tiếng đến đường thế đà để biển thế đà đến đường thế đà để biển thế đà để biển thế đà để biển thế bể đà để chừng biển thế đà để biển thế đà đến đường thế biển thế đà để để kiền thế ra để bừng hướng để bị kiền thế ra để kiền thế ra để kiền thế này ra để bừng để kiền thế kệ ra để tiến đến đường thế ra tiến để bình thế ra để từng thế ra để bừng để kiền thế ra để bình thế ra muốn đỡ đừng hướng đến để bình thế ra để sáng để kệ bình thế ra để bừng để thành thế ra để mình thế ra để thành để từng thế từng nó kê đà nó kê bình thế đà nó gì thế đà nó bình nó để đà nó gì thế nó đi bình thế đà nó để kính vấn đề gì thế kê đà thế mình vấn đề bình thế đà nó để bình thế đà nó tiến chánh bình thế đà nó nghe bình thế bế நான் ஏற்கனவே படிக்க சொன்னேன். சைனாவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் பர்டிகுலராக கிராம மக்கள் வழியாக தான் அது வரும்னு. ஸோ வில்லேஜில் இருக்கவங்களுக்கு பரவும், வில்லேஜ்லேருந்து திரும்ப உள்ளே வந்துடுச்சு. ஸோ உள்ளே இப்போ சைனாவில் ரொம்ப அதிகமாக என்ன இருக்குது, ரொம்ப அதிகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுறதா போது சில குழப்பங்கள் ஏற்படுத்துவாங்க. அங்கே மக்கள் சில ஆளுங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட போது அது இல்லாமல் அந்த வழிமுறையாக அவங்க தடுப்பாங்க. அந்த தடுக்கிறதுக்கான வீரியத்தை உருவாக்குவாங்க. அது மூலயமா இந்த நோய் இங்கிலாந்து சம்மந்தப்பட்ட இடத்துலையும் இல்லைன்னா அதே நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு யூரோப் கண்ட்ரி சம்மந்தப்பட்ட இடத்துலையும் பரவும். அது இல்லாமல் மலேசியா இல்லைன்னா சிங்கப்பூர் சில இடத்துல இது ஏற்படும். நம்மள டெல்லி இல்லைன்னா பெங்களூர் இல்லைன்னா ஒன்று அதர் ஸ்டேட் அதில் வரும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பெருசாகாது. ஒரு 2-3 பேருக்கு சில இடத்துல இது உருவாக்கணும்னா நோயை பற்றி சொல்லக்கூடிய அளவும் மெயினாக ட்ராவல் பண்ணக்கூடியது. அதுவும் பர்டிகுலராக இந்த
சைனாவில் வந்து ட்ராவல் பண்ணுறது வேணாம். நான் இப்போ இல்லை, முதல்லேருந்தே நம்ம சொல்லின்னு இருக்கோம். அது மாதிரி பண்ணாங்க. அது இல்லாமல் இந்த கண்ட்ரியோட வீரியங்கள் வந்து சில நோய்கள் பரவுவதனால மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படும். சில மருந்துகள் இதுக்கான வழிகள் கிடைக்காது. ஆனால் மருந்து புதுமையான வழிகளை எடுத்து செய்வாங்க. சில இடத்துல நம்ம ட்ராவல் பண்ணி வழி பண்ணோன்னா, பிஸ்னஸ்க்கோசரம் போகிறோம், பிஸ்னஸ் வழி பண்ணால் வேறு கண்ட்ரிலாம் போங்க வாங்க. இது மாதிரி இந்தோனேஷியா, தாய்லாந்து இந்த மாதிரியா இருக்கக்கூடிய இந்த சைனீஸ் இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் இடத்துல பரவும், சின்ன சின்ன இடங்கள் வரும். ஆனால் இந்த நோயோட எதிரொலி எப்போ எதிர்க்க போகுதுன்னா பிப்ரவரி மாதம். இந்த பிப்ரவரி மாதம் இந்த நோயோட எதிரொலி சில கண்ட்ரியில் ஏற்படும். அது மூலிமா சில கண்ட்ரிகள் முன்னெச்சரிக்கை ஆகிடுவாங்க. நம்ம கண்ட்ரியில் சில இடத்துல வர ஆளுங்களே செக் பண்ணி அனுப்புறது நல்லது. சில இடத்துல செக் பண்ணி சில ஆளுங்களை பர்டிகுலர் இல்லை சைனீஸ் யாருனா வந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் செக் பண்ணி அனுப்புறது நல்லாயிருக்கும். அந்த செக் பண்ணி அனுப்ப கொஞ்சம் நிலைமையை உருவாக்கிடுவாங்க. 3 கண்ட்ரிகள் முன்னெச்சரிக்கையாகி அவங்களுக்கு வழி பண்ணுவாங்க. அதில் ஒரு கண்ட்ரி இடத்துல சில நாள் ஒரு பர்டிகுலர் 5-10 டேஸில் லாக்டவுனோ இல்லை சில இடத்துல வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் பெருசாக வராது. ஆனால் இனிமேட்டு நம்ம இந்த லாக்டவுன் பண்ணதோ இல்லை லாக்டவுன் வரதோ அந்த மாதிரியான நன்மைகள் வராது. ஏன்னா சைனாவில் இந்த மாதிரி நோய்கள் இன்னும் நிறைய உருவாயின்னு தான் இருக்கும். ஸோ அந்த உடலோட நிலைகள் மாறியாச்சு. சரியான ஊசியோ இல்லை சரியான ஒரு பக்குவ நிலைமையோ அவங்க எடுத்துன்னு வர மாட்டேன்றாங்க. ஸோ எதிர்ப்பு தன்மைகள் இருக்குது, நம்ம எல்லாம் சமாளிச்சுன்னு நினைக்க வேணாம். இந்த நோயோட தன்மைகள் வேறு மாதிரியாக மாறும். இன்னும் அடுத்த நோய் அதுக்கப்புறம் வரக்கூடிய நோய்கள்லாம் வந்து 2027-28லலாம் மிகப்பெரிய ஒரு அலைச்சல் இருக்குது. அந்த நோயோட தன்மைகள் இருக்குது. ஸோ அதனால் பயப்பட வேணாம். ஆனால் சில மருந்துகள் நமக்கு வந்துடும். மருந்துகள் வழிகாட்டியாக இருந்தாலும் இப்போ சில கண்ட்ரிகள் முன்னெச்சரிக்கையாக சில வேலைகள் பண்ண போது, அதுவும் பர்டிகுலராக 3 கண்ட்ரிகள் முன்னெச்சரிக்கையான வேலைகள் பண்ணி செயல்பாடை தன்னை இது பண்ணிக்கும். சில இடத்துல இந்த நோய்கள் வந்து குறையும். அதனால் பயப்பட வேணாம். இந்தியாவிலையும் நம்ம தமிழ்நாட்டிலையும் இது பரவாது. அதுக்கான வழியாக இருக்குது, மருந்து இருக்குது. அதனால் மேன்மையான சுகாதாரம் நமக்கு இருக்குன்றத சொல்லுங்க. இந்த கொரோனா வரும்போது கூட நீங்க சொன்னீங்க சார், கொரோனா வர்றதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு புதுவிதமான வைரஸ் உங்க வீடியோல தான் போட்டோம் ஃபர்ஸ்ட். ஆமா, நம்ம சேனல்ல தான் 2019 போட்டோம். ஆமா, அது போட்ட உடனே தான் 1 மாசம் கழிச்சு தான் கொரோனாங்கிறது அறிவிக்கப்பட்டது. அதுபோல இந்த புது 2வது வைரஸ் இதோட எதிரொலி வந்து இந்த பிப்ரவரி மாதம் தான் ரொம்ப தெரியும். ஏன்னா அது வந்து நம்ம படிக்க சொல்றாரு, அந்த வில்லேஜில் உடல்ல பரவின்னு வருதுன்னு சொல்லினே வந்தார். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இருந்தாலும் நம்ம பயணம்னா, ஆனால் நம்ம உணவுகள் இன்றைக்கி நான் சொல்ல கிட்டத்தட்ட 5 வருஷமாக சொல்கிறேன். பர்டிகுலராக அந்த 3 வருஷமாக எல்லா டிவிலையும் சொல்கிறேன். உணவு வழிமுறைகள் சூப் சம்மந்தப்பட்டது, வெஜிடபிள் சூப்ஸ் எல்லாமே நம்ம நிறைய காய்கறிகள் இதை எடுத்துக்கிற கீரை வகைகள் எதிர்ப்பு தன்மைகள் உருவாக்கி குழந்தைங்க உடலை உருவாக்குங்க. குழந்தைங்களோட உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மை உருவாக்குறதுக்கான சக்தியை உருவாக்குங்க. புரியுதாங்க? நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கக்கூடிய அந்த பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு இதெல்லாம் சாப்பிடுங்க. வேர்க்கடலெல்லாம் நிறைய சாப்பிடுங்க. எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சுகர் இருக்கவங்க, அவங்க இதெல்லாம் இருக்கவங்க, கொஞ்சம் வயசானவங்க கொஞ்சம் கேட்பாங்க. குழந்தைங்கள உருவாக்குங்க. நிறைய வெளி உணவுகள் கொடுத்து செயல்படுறோம். வெளி உணவுகள் போனாலும் பர்டிகுலர் இடத்துல நல்ல உணவுகள் கிடைக்குது. ஸோ அந்த உணவுகள் எடுத்து அதுக்கான வழிமுறைகள் செய்யுங்க. நிறைய ஆர்கானிக் எடுத்துக்கோங்க. பயிர் தொழில்கள் நிறைய வேணும். இதனால் பயிர் தொழில்கள் இருந்தாலும் உலக நாடை காப்பாற்ற முடியுன்ற ஒரு ஃப்யூச்சர் வரும். அது ஒரு பக்கம் வரப்போகுது. ஏன்னா உணவு பஞ்சங்கள் நமக்கு ஏற்பட போகுது. அதான் இந்தியாவுக்கு வராது. இருந்தாலும் சில கண்ட்ரியில் வர்றதுனால எக்ஸ்போர்ட்ஸ்லாம் சில இடத்துல நின்றுடும். நம்ம பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட்ஸ்லாம் சில இடத்துல, ஏன்னா நமக்கு டிமாண்ட் ஆகக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை சொல்லுவாங்க. ஒரு முக்கிய தீவில் மிகப்பெரிய எரிமலை ஓப்பன் ஆக போகுது. எதிர்பார்க்காம எல்லாமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு முக்கிய தீவு இது வரைக்கும் இல்லை, அது இருந்திருக்கு, அடங்கி இருக்கு. ஆனால் அந்த தீவில் எழும்புறதை நம்ம பார்க்கணும். இந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து மாசுபடக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடிய இந்த நமக்கு பனிகள் இருக்கிறதுனால அதிகமான வெப்பம் ஏற்படும். சடனாக வெப்பங்கள் ஏற்பட டெல்லி, ஹரியானா இல்லை அதர் ஸ்டேட்ஸ் 2-3 ஸ்டேட் பக்கத்தில் இருக்கக்கூடியது, பீகார் அந்த மாதிரி சில மக்கள் வந்து டக்குன்னு இருப்பாங்க. இறக்கக்கூடியதே தெரியாது. சடனாக டக்குன்னு வந்துன்னே இருக்கும். அதுக்கு அந்த நோய்க்கு ஆராய்ச்சிறாரு. இது மற்ற நோயிலேருந்து வர்றதில்லை. இங்கே இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை அந்த ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். அது வந்து ஒரு அடைப்பு தன்மை ஆக்கிடும்.
அந்த மாதிரி நோய்கள். அதனால அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கக்கூடிய நிலைமையை ஏற்படுத்திக்கிறது நல்லது. கொஞ்சம் அதை வழிமுறைகள் என்ன இருக்குன்றது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணால் அவங்களுக்கு பலன் கிடைக்கும். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல்வாதி பெரிய குழப்பமாக போகிறார். எதிர்பார்க்காத பிரச்சனைகள் அங்கே ஏற்பட போகுது. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆந்திர மாநிலத்தில் ஒரு பெண் அரசியல்வாதியாக இருக்கலாம். அவங்களுக்கு பிரச்சனையாகி கைது பண்ணலாம், இல்லைன்னா அவங்க ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திப்பாங்க. அந்த ஒரு நிலைமை அந்த ஆந்திர மாநிலத்தில் ஒரு அரசியல்வாதிக்கு ஏற்பட போகுது. இன்னும் சக்தி வாய்ந்த வெடி அமெரிக்காவில் இருக்குது. ஸோ அமெரிக்காவில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட போது திரும்பியும் ஒரு 6 நாளோ இல்லை அடுத்த மாதமோ இது நடக்கக்கூடிய நிலைமை இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக மக்கள், அதுவும் ஒரு வளாகத்தில் தான் நடக்கும். ஒரு ஸ்கூலில் வந்து ஏதோ பற்றிக்க போகுது. ஸோ அந்த நிலைமை நடக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஸ்கூலில் மக்கள் கூட்டமாகி உள்ள புகுந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. எதிர்பார்க்காத உணவு விலைகள் ஏறும். எதிர்பார்க்காத இந்த மாதம் சடனாக உணவுப் பொருட்களோட விலை ஏறதை பார்க்க போகிறோம். எண்ணெய் சம்மந்தப்பட்டதெல்லாம் விலைகள் ஏறும். அது இல்லாமல் டெல்லியில் சில வாயு, அதாவது கேஸ், அது சம்மந்தப்பட்டதும் கொஞ்சம் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திரும்ப கரண்ட் பிரச்சனை வருது. கரண்ட்டில் சில ஏற்றங்கள் ஏற்படும். ஆனால் தமிழ்நாட்டில் நல்ல வழி பண்ணுவாங்க, சில வழிகள் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கான வழி வேணாம். ஆனால் சென்னை கவர்மெண்ட் இந்த கரண்ட்லேயும் சில ஏற்றக்கூடிய நிலைமை ஏற்படும். இந்த தடவை பட்ஜெட்டில் இன்னும் கொஞ்சம் டேக்ஸ் அதிகமாகும். சில பொருட்களுக்கு டேக்ஸ் ஆகுறத நம்ம பார்க்க போகிறோம். தங்கவல்லி, அதாவது சில விலைகள் ஏறதுனால தங்க விலைகள் குறையிற மாதிரி இருக்கும். ஆனால் ஏறப்போகுது. பர்டிகுலராக வெள்ளி சில இடத்துல குறைஞ்சி மிகப்பெரிய அளவில் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொழில்துறையின் வர்த்தகம் 11ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி கவிழ்ந்துடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ஷேர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். எல்லையில் ஒரு பதட்டம் வரும். எதிர்பார்க்காத ஒரு சூடுகள், துப்பாக்கி இல்லைன்னா அந்த சூட்டு தன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். மூணு பக்கம் சண்டைகள் சூழும். 3 முஸ்லீம் நாட்டிலையும் சண்டைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்க்காம ஃபயர், சண்டை அப்படின்ற ஒரு நிலைகள் ஏற்படுறத பார்க்க போகிறோம்.
Những ngày bình thế này bình thế đó, những ngày bình thế đó, trên bình thế sáng này bình thế đó, những nữa bình thế ăn thế bé đó, những đi cùng thế bé đó, những ngày bình thế bé. ஒரு முஸ்லீம் நாட்டில் பணத்தோட பிரச்சனைகள் ஏற்பட்டு இன்னும் ஒரு அதிபருக்கு ஒரு குழப்பம் ஏற்படும். Những ngày bình thế này bình thế đó, những ngày 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 bình thế gần hết này bình thế đó, những ngày bình thế đó, những ngày bình thế đó, những ngày bình thế bé. இப்போ ஒரு புது வழியான விசா வரப்போகுது. அந்த விசாவில் எல்லா கண்ட்ரிலையுமே சிலதை கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்பட போகுது. ஸோ புது வழியான விசாக்கள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். Những ngày bình thế đó, những ngày bình thế đó, những ngày bình thế đừng có thế đó, những ngày bình thế đó, những ngày bình thế bé. ஒரு புது வர்த்தகம் உருவாக போது, பணம் வர்த்தகங்கள் பரிமாற்றங்கள் ஏற்படும். ஒரு புது நோட்டும் வரலாம், இல்லை ஒரு புது விதமான வர்த்தகங்கள் ஏற்படும். Những ngày bình thế đó, những ngày bình thế đó, những ngày bình thế sáng này bình thế đó, những ngày bình thế đó, những ngày bình thế đó, những ngày bình thế bé. ரிசர்வ் பேங்க் இன்னொன்று ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். அது மூலிமா 2-3 பேங்க்குக்கு குழப்பங்கள் ஏற்படுறதையும் பார்க்க போகிறோம். Những ngày bình thế đó, những ngày bình thế đó, những ngày bình thế đó, những ngày bình thế bé. இது மூலிமா நிஃப்டி கொஞ்சம், பேங்க் நிஃப்டி கொஞ்சம் இறங்கி ஏறும். Những ngày bình thế đó, những vấn đề bình thế đấy bà, những ngày bình thế đó, vấn đề bình thế đó, những cái chuyện bình thế đó, những cái bình thế đấy đó, những cái bình thế đó, những cái bình thế đó, những cái bình thế đó, những cái đó, những ngày bình thế bé. உலகத்தில் மிகப்பெரிய மலை இருக்கக்கூடிய இடம், மிகப்பெரிய மலை சரிய போகுது. அது இல்லாமல் மிகப்பெரிய ஆலயம், மிகப்பெரிய இடத்துல இருக்கக்கூடியது, இல்லை மிகப்பெரிய சிலையாக வடிவமைக்க அந்த சிலையும் சரியறதுக்கான வாய்ப்பு ஒன்று. Những ngày bình thế đó, những điện bình thế đó, những điện tử từng vấn đề bình thế đó, những điện từng hết thế đó, những vấn đề bình thế đó, những tiếng những vấn đề bình thế đấy bà, những bình thế đó, những điện tử từng hết thế đó, những điện tử từng thế bình thế đó, những tiếng những vấn đề bình thế đấy bà, những điện tử bình thế đó, những bình thế bé. அதாவது 3 இடத்துல பூகம்பம் ஏற்படும். 3 இடத்துலையுமே தனித்தனிப்பட்ட இடத்துல ஏற்படும். ஒன்று ஜப்பான், இல்லைன்னா இந்தியாவில் அகமதாபாத், குஜராத்தில் பர்டிகுலராக ஏற்படும். சென்னையில் ஒரு இடத்துல ஈசான்னு ஒரு இடத்துல தெரிஞ்சு, குஜராத், குஜராத், டெல்லி நேராக சூடோட தன்மைகள் ஏற்படுவது. அந்த சூடோட தன்மைகள் தாங்காமல் இந்த எர்த்குயிக்குகள் வரத்துக்கு வாய்ப்பு. Những ngày bình thế đó, bình thế đó, mình có ký nghĩa bình thế đó, mình thấy nắng để bình thế bé đó, mình thấy cử bình thế đó, mình thấy những ngày bình thế bé. வானவையில் ஒரு முக்கியமான கிரகங்கள் தோன்றப்போது, அந்த ஒரு கிரகத்தை கண்ணில் பார்ப்பாங்க, ஒரு தெளிவான வழியாகவும் பார்க்கக்கூடிய நிலைமை கண்டுபிடிப்பாங்க. Những ngày bình thế đó, những ngày bình thế đó, mình có nắng để bình thế đó, mình thấy cái gì nó đỡ bình thế bé đó, mình thấy tiếng nó bình thế bé đó, mình thấy gì nó tới từng cái bình thế đó, mình thấy những ngày bình thế bé. விண்வெளிகள் 2 கிரகங்கள் சேர்ந்து, அதாவது ஜாயின் ஆகி வெடிக்கக்கூடிய தன்மையும், இல்லை 2 கிரகங்கள் மோதலோ இல்லை உராசலோ ஆகக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். பூமிக்கு சில ஆபத்துலாம் சொல்லுவாங்க, ஆபத்து வராது, எதுவும் பயப்பட வேண்டாம். ஆனால் செயல்பாடுகள் வர சொல்ல மேலேருந்து சில கற்கள் கொட்டுறதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சில ஏரியாவில் சில இடத்துல இந்த கல்லுங்கெல்லாம் கொட்டும். Những ngày bình thế đó, mình có ký nghĩa bình thế đó, mình có tiếng nhắn tin vấn đề bình thế đó, mình có ký nghĩa bình thế đó, mình có tiếng nhắn tin vấn đề bình thế đó, mình có tiếng bình thế đó, mình có tiếng nắm vấn đề bình thế đó, mình có tiếng nể bình thế đó, mình có tiếng nghĩa bình thế đó, mình có ẩn hóa sáng nghĩa bình thế đó, mình có nghĩa bình thế sáng bình thế đó, mình có nghĩa bình thế bé. ஒரு ஸ்கூலில் ஒரு ஆசிரியர் ஒரு பெரிய பிரச்சனையாகவும் ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுவதை பார்க்க போகிறோம். Những ngày bình thế đó, những ngày bình thế đó, mình có kiến nghĩa bình thế đó, những ngày bình thế đó, những ngày bình thế bé. அதே அந்த டெல்லியிலே ஒரு முக்கிய அதிபருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும். அதுவும் அவங்க ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை ஏற்படுத்த பார்க்க போகிறோம். Những ngày bình thế đó, bình thế đó, bình thế đó, những ngày bình thế đó, những ngày bình thế bé. இன்னும் நிறைய இருக்கு, அடுத்த வாரம் அகஸ்டர் சொல்லுவார். வணக்கம் சார். நீங்கள் இந்த ஒரு
2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லும்போது ஏதாவது ஒரு கிரகத்தில் ஒரு புதுவிதமான விஷயத்தை வந்து இந்தியா கண்டுபிடிச்சி மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுபோல் இப்போ வந்து சந்திரனுக்கு நம்ம அனுப்பிச்ச ராக்கெட்டில் வந்து 4-5 விதைகளை அனுப்பி அந்த விதைகளை சந்திரனில் தூவி பார்த்துருக்குறாங்க. அது வந்து முளைச்சிருக்கு. இந்த விஷயத்தை வந்து இந்தியா தான் முதல்ல பண்ணியிருக்கு. இதனால் வந்து இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய பேர். இதுபோல் விண்வெளி சாதனைகளை இந்தியா இன்னும் பல சாதனைகளை புரியுமா சார்? என்ன அப்படின்னு கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றியே நம்ம தான். மிகப்பெரிய இது இல்லாமல் மிகப்பெரிய வெற்றி இந்தியா செய்ய போகுது. விஞ்ஞானிகள் உருவாயிடுவாங்க, சயின்டிஸ்ட் மிகப்பெரிய சயின்டிஸ்ட் வருவாங்க. அது இல்லாமல் ரோபோ அங்கே போய் நின்று ஒளி ரூபமாக எல்லாத்தையும் அனுப்பக்கூடிய நிலைமை நம்ம பண்ண போகிறோம். ஒரு முக்கியமான விஷயத்த பண்ண போகிறாங்க அவங்க. ட்ரோனோ இல்லைன்னா அங்கேயே இருக்கிறதோ இல்லை ஆல்ரெடியே இவங்க பண்ணி வச்சுட்டு வந்திருக்காங்களான்னு தெரியல. அதோட வழிகள் ஒளி ரூபம் வந்துன்னு தான் இருக்குது நிலாலேருந்து. ஸோ இவங்களுக்கு எல்லா மெசேஜும் நம்ம கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மறைமுகமாக பண்ணும், அப்புறம் வெளிப்படையாக செஞ்சிடும். அதுதான் இந்தியாவோட வழிமுறைகள் இருக்குது. இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான வர்த்தகத்தில் இந்த மார்ச் மாதம் இந்தியா முன்னோக்கி போகிறத நம்ம பார்க்க போகிறோம். சார், இப்போ இந்த குண்டு வெடிப்புகள் மற்றபடி இந்த பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறதால, பாதிப்புகள் நடந்துட்டு இருக்கிறதால இந்த ஷேர் மார்க்கெட்டு, தங்கம், வெள்ளி விலையெல்லாம் எப்படி இருக்கும் எதிர்காலத்தில்? அதான் இறங்குமா? இப்போ இவர் ஏறினப்போ கொஞ்சம் குறையும். ஷேர் மார்க்கெட் நல்லா இருந்தா ஷேர் மார்க்கெட் அடிப்படன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. பயப்படாதீங்க, தங்க விலையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சாதான் ஏறிடும். திரும்பி ஸ்ட்ராங்காக எடுத்தது டாலர், அதனால பயப்பட வேண்டாம். ஓகே சார், ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். ரோஜா டிவி நேயர்களுக்கும் கொரோனா குறி ரசிகர்களுக்கும் இன்னும் நிறைய இருக்காங்க சொல்லுவார். வணக்கம். ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.